நம்ம வீடியோவில் தேங்காய் தக்காளி இல்லாத சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டான 2 விதமான சட்னி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது குயிக்காக சட்டுன்னு வெறும் 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள. இந்த சட்னி செய்யறதுக்கு கடாய் வச்சிருக்கேன் ஸ்டவ்வில். அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. அதில் ஒரு 10லேருந்து 15 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிக்குமோ பூண்டு டேஸ்ட்டு அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு பூண்டோடைய ஃப்ளேவர் தான் நல்லாயிருக்கும். அதோட ஒரு 4 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதோட வந்து ஒரு சின்ன சைஸ் வந்து புளி எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு புளி எடுத்துருக்கேன் நான், அதையும் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 10லேருந்து 20 சின்ன வெங்காயத்தை தோலெல்லாம் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சேர்த்து சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப கருகு விடக்கூடாது. இதோடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம்லாம் சீக்கிரம் வதங்கி வரும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போது வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. இதோட வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கலாம். நான் வந்து சட்னி எப்போவுமே வதக்கி அரைக்கும் போது கருவேப்பிலை சேர்த்து தான் வதக்கி அரைப்பேன். அப்போ தான் நமக்கு கருவேப்பிலை இருக்கிற சத்தெல்லாம் வந்து நமக்கு கிடைக்கும். நீங்கள் சட்னியில் போட்டு தாளிக்கும் போது அதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ இது வந்து வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போது நம்ம வதக்கி வச்சுருந்ததெல்லாம் வந்து நல்லா ஆறி இருக்குது. நான் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து இப்போ எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா நெய்ஸாக கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். இப்போது நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு தாளிப்பு சேர்த்துக்கலாம். இப்போது சட்னி வந்து தாளிப்பு போட்டிருக்கேன். நல்லா சூப்பராக வந்து சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சின்ன வெங்காய சட்னி ரொம்ப ஹெல்த்தியானது. நம்ம வந்து சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இட்லி தோசையோடு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அடுத்ததாக நம்ம இன்னொரு சட்னி வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த சட்னி செய்யறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுமே 1 டேபிள் ஸ்பூன் வந்து உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து வந்து நல்லா சோர்ந்து வரட்டும். இப்போது உளுந்து வந்து நல்லா சோர்ந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு சோர்ந்து வந்ததுமே அதோட ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 5லேருந்து 6 வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. அதோட ஒரு கொத்து கருவேப்பிலை. நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதோட சேர்த்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். அதோட சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கி வந்துச்சுன்னா தான் சட்னியோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போது வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த சட்னிக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு வந்து நான் புளி எடுத்திருக்கேன். நான் எடுத்திருந்தேன் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்துக்கும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்துக்கும் நான் இந்த சைஸில் வந்து புளி எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் புளி சேர்த்துக்கோங்க. இப்போ புளி சேர்த்துட்டு நல்லா வந்து இதை வதக்கி விட்டுக்கலாம். இப்போது எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நல்லா ஆற விட்டுக்கலாம். இதை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வதக்கி வச்சுருந்ததெல்லாம் வந்து நல்லா ஆறி இருக்குது. இதை வந்து நான் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து கொஞ்சமாக லைட்டாக தண்ணி விட்டு நல்லா நெய்ஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டு வந்திருக்கேன். நல்லா சூப்பராக வந்து சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம தாளிப்பு போட்டுக்கலாம். இப்போது அவ்வளோதாங்க சட்னி.
நல்ல சூப்பராக வந்து சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னி வந்து இட்லி தோசையோடு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.